தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. சொல்ல எதுக்கு நான் கை வச்சீங்க இப்போ? சொல்லுங்க. எதுக்கு பண்ணி அவன ஆப் என்ன ஆப் சொல்ல? நான் ஆப் ரோல புக் பண்ணனும். அதுக்கு கையில கை வைப்பீங்க. எங்க வாழ்வாதாரத்துக்கு எடுத்து நான் அடிப்பேன்டா. நான் வாழ்வாதாரம் நான் போடுவேன். நான் போடுவேன். வாழ்வாதாரத்தை சரியா? ஐயோ. சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் தன்னை அழைத்துச் செல்ல வந்த ராபிடோ வாகன ஓட்டுநரை ஆட்டோ ஓட்டுநர்கள் கும்பலாக சேர்ந்து கற்களால் தாக்கியதாக இளைஞர் ஒருவர் வீடியோ வெளியிட்டு ஆதங்கம் தெரிவித்துள்ளார். ஆட்டோ ஓட்டுநர்களுடன் அவர் வாக்குவாதம் செய்த காட்சியையும் அவர் வெளியிட்டுள்ளார். ராபிடோ ஓட்டுநர்களால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அதனால் அடிக்கத்தான் செய்வோம் என்றும் கூறி ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் மிரட்டும் காட்சியும் அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது. சொல்ல எதுக்கு நான் கை வச்சீங்க இப்போ? சொல்லுங்க. எதுக்கு பண்ணி அவன ஆப் என்ன ஆப் சொல்ல? நான் ஆப் ரோல புக் பண்ணனும். அதுக்கு கையில கை வைப்பீங்க. எங்க வாழ்வாதாரத்துக்கு எடுத்து நான் அடிப்பேன்டா. நான் வாழ்வாதாரம் நான் போடுவேன். நான் போடுவேன். வாழ்வாதாரத்தை நான் சரியா? ஐயோ. எங்க வாழ்வாதாரத்துக்கு எடுத்து அடிப்பேன். மரியாதை நீ தான் பேச. நான் என்ன பேசுறேன்? உங்க அண்ணா தான் கூப்பிட்டேன் இப்போ. ஆனா உங்களை 20-30 இவர் எடுப்பாரா? நாங்க உட்கார்ந்து இப்ப நீங்க பார்த்த வீடியோ நேத்து சேலத்துல பஸ் ஸ்டாண்ட்ல நடந்த நிகழ்வு. என்ன ஆச்சு அப்படின்னா, நான் நேத்து சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல ராபிடோ புக் பண்றேன். ராபிடோ புக் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, அவர் சேலம் உள்ள பஸ் எல்லாம் என்டர் ஆகுதுல்ல, அங்க வந்து வண்டி நிறுத்துறத நான் ஓடிபி சொல்றேன். ஓடிபி சொன்ன உடனே 5 பேர் அந்த பின்னாடி இருந்து வராங்க. வந்து வண்டி அப்படியே ஹோல்ட் பண்றாங்க. ஹோல்ட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, தம்பி நீங்க வந்து என் வயிற்றுல அடிக்கிறதுலாம் தப்பாப்பா, இதெல்லாம் ஓட்டலாமா, இதெல்லாம் இல்லீகல் இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து இதுப்பா எஸ்ஐக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லி எஸ்ஐக்கு தான் ஃபோன் பண்றாங்கன்னா எனக்கு தெரியாது. எஸ்ஐக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லி உனக்கு வந்து ஃபைன் போடுறோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ண உடனே அவர் என்ன பண்றாரு, அவருக்கு என்ன ரியாக்ட் பண்றது தெரியல. அவர் போய் வண்டி கொஞ்சம் சைடில் அப்படி கொஞ்சம் ஓரமா போய் நிறுத்தாரு. நிறுத்தின உடனே என்ன கூப்பிடா, நான் போய் உட்கார்றேன். உட்கார்ந்த உடனே பின்னாடி திரும்பி பார்க்கறேன், அப்படியே வராங்க குடு குடுன்னு ஓடி. இவ்வளவு பேர் அயனோ கல்லோ தூக்கி அடிக்கிறாங்க. அந்த டயர்ல பட்டு கீழே உழுவுது. நான் என்னடா உழுவுது அப்படின்னு திரும்பி பார்க்க, அதுக்குள்ள முன்னாடி வந்து ராபிடோக்காக ஓங்கி அலையாரு. ஓங்கி அலைஞ்ச உடனே நான் இறங்க, அவரு டக்குன்னு ஓடி போயிட்டாரு. அவராலேயும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா சுத்தி 4 பேர் 5 பேர் இருந்தாங்க. அவரு முன்னாடி போயிட்டாரு. அவர் எங்க போனாலும் எனக்கு ஐடியா இல்லை. நான் இறங்கி எனக்கு கத்துறேன் இந்த சென்சாமி. எனக்கு அவ்வளோ கோவம். எப்படி ஒருத்தன் அடிக்கலாம், நீ என் கண்ணு முன்னாடி எப்படி ஒருத்தன் அடிக்கலாம், நீ என்ன வேணா பண்ணு, நீ யாரை வேணா இதை எப்படி ஒருத்தன் அடிக்கலாம் அப்படின்னு எனக்கு கோவம். அது கேட்டா நான் வந்து அவர் பிக் பேக்கெட் அடிச்சிட்டான்னு சொல்லுவேன். நான் வந்து அப்பெல்லாம் அவர் அடிக்கல அப்படின்னு சொல்லி சுத்தி 4 பேர் நிற்காங்க. மக்களும் இருக்காங்க, அங்க வேடிக்கை தான் பாக்குறாங்க. என்ன விலைக்கு விட்றாங்க, தம்பி இதெல்லாம் வேணாம் அப்படின்னு. எனக்கு இன்னொரு கோவம் என்னன்னா, இவரும் தொழிலாளி தான், இவரும் வயிற்று பசிக்கு தான் ஆட்டோ ஓட்டுறாரு. அவனும் தொழிலாளி தான், அவனும் வந்து ராபிடோ வந்து எதுக்கு ஓட்டுறாருன்னா வந்து வயிற்று பசிக்கு தான் ஓட்டுறாரு. இவங்களை மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு என்ன வந்து இதாக போகுது. அதுவும் இல்லாம இது ஜியோ போட்டிருக்காங்களாமா கலெக்டர் ஆபீஸ்ல, இது வந்து எஸ்ஐ வச்சு ஃபைன் போட்டாங்களாமா. ஆர்டிஓ வந்து இதை வந்து பர்மிட் பண்ணலையாமா. எங்க போனது ஆர்டிஓ, எங்க போனாங்க வந்து இவங்களா? இத்தனை கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எங்க போனாங்க? இத்தனைக்கு எல்லாம் பஸ் ஸ்டாண்டு முன்னாடி நடக்குது. நான் வந்து என்னால் முன்னாடி 4-5 பேர் இருந்தாங்க, என் கூட எவனும் இல்லை. என்னால் அவ்வளோதான் ரியாக்ட் பண்ண முடிஞ்சது. நான் வந்து என் மீட்டிங்காக வந்து நான் காலேஜ் கிளம்பிட்டேன். ஆனால் இது வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க போல. இது வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு வந்ததுக்கு ஒருத்தர் அரைஞ்சு அப்யூஸ் பண்ணுறாங்க உட்காந்து. நான் போய் கேட்டால் வந்து உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, அவனுக்கு எனக்கு தான் பிரச்சனை, நீ ஏன் நடுவில் வரலாம் அப்படிங்கிறானுங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.